சகோதர சகோதரிகளுக்கு Hello. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கும் பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணீங்க. தயவு செய்து எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணீங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் நீளம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறியும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் வழியாக கடவுளின் முழு நிறைவும் உங்களில் குடிக்கொள்ளும். இந்த செய்தியினுடைய மையக்கருத்து அறிவு கெட்டாத அன்பு. இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் நீளம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெறுவீர்களாக. அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவோட இணைந்து நாம் செயலாற்றுமோ, எப்போ இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து நாம் செயல்படுகிறோமோ, அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறியும் ஆற்றல் நாம் பெறுவோம். சரி, எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதை குறித்து ஒரு சின்ன அலசல். கவனமா கேளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வேற யாரும் வாசிக்க வேண்டாம் பிளீஸ். தயவுசெய்து யாரும் வாசிக்க வேண்டாம். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லு நின்று தம் நாவை காத்துக் கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க. ஆமென். ஆமென். அப்போ இந்த காரியங்களை கிறிஸ்துவின் அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெறணும்னா ஒரு சில காரியங்கள் ஆலோசனைக்கு நான் அப்படியே சுத்திட்டு வரேன். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்துக்கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விலக்கிவிட்டு நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்து கொள்க. இந்த காரியங்கள்லாம் நமக்கு ஏன் கொடுக்கப்படுது? அதை மனசுல இருத்துவோம். நன்றி தகப்பனே. ஆண்டவர் இயேசு நம்ம பார்த்து சொன்னார், நீங்கள் உலகின் ஒளி என்று. நீங்கள் உலகின் ஒளி என்று. மத்தேயு 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகின் ஒளி என்று. ஆண்டவர் இயேசு தாம் வாழ்ந்த காலத்துல அவர் சொன்னாரு, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே. என் மீது நம்பிக்கை கொள்வோர் இருளில் நடவார், அவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். உலகின் ஒளி நானே, என் மீது நம்பிக்கை கொள்வோர் இருளில் நடவார், அவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அப்ப இயேசு நம்ம பார்த்து சொன்னாரு, நீங்கள் உலகின் ஒளியா இருக்கிறீர்கள் என்று. அவர் வாழ்ந்த போது அவரும் தன்னை பார்த்து சொன்னார், நான் உலகின் ஒளியா இருக்கிறேன். அப்போ ஒளினா என்ன? கடவுள் அண்ட முடியாத ஒளியில் வாழ்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கடவுள் அண்ட முடியாத ஒளியில் வாழ்கிறார் என்று 1 யோவான் இதெல்லாம் வாசிக்கிறேன், எடுக்க வேண்டாம். அப்போ கடவுள் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. God is love. அவோ கடவுள் நெருங்க முடியாத ஒளியில் வாழ்கிறார், அவர் அன்பா இருக்கிறார். அப்போ இயேசு தன்னை பார்த்து உலகின் ஒளி நானேன்னு சொன்னாரு. இயேசுவே அன்பா இருக்கிறார். அப்ப இயேசு நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகின் ஒளியா இருக்கிறீர்கள். அப்ப இயேசு கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டிருந்த அன்பு
அது வெளிப்படணும். அது எப்போ வெளிப்படும்? இயேசு உலகின் ஒளியா இருக்கு நம்ம சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை, கடவுளின் அன்பை நான் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கடவுளின் அன்பை கொண்டிருக்கிறான். அவன் உலகின் ஒளியா இருக்கிறான். கிறிஸ்து ஒளியா இருந்தது போல, கிறிஸ்து அன்பா இருந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அன்பா இருக்கிறான். அன்பு செய்ய கடமைப்பட்டவன். நான் என் பிதா என்ன அன்பு செய்கிறது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்க நான் சொன்னார். நான் என் பிதாவின் கட்டளை கீழ்ப்படிந்து அவர் அன்பில் நிலைத்திருப்பது போல என் கட்டளைகளை நீங்களும் கீழ்ப்படிந்தால் நீங்களும் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று. அப்ப இயேசு வாழ்ந்த போது தம் அப்போஸ்தலர்களுக்காக ஆண்டவர் ஜெபித்தார். 17ஆம் அதிகாரம் யோவான்ல வாசிகளை எடுக்க வேண்டாம். பிதாவே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. பிதாவே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள். கிறிஸ்தவ மக்கள், ஒவ்வொரு உலக மக்கள் அனைவரும் ஆண்டவர் உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் அவர் காண அவளோடு இருக்கிறார். அன்பின் ஊற்றானவர், ஒளியின் ஊற்றானவர், சமாதானத்தின் ஊற்றானவர், மகிழ்ச்சியின் ஊற்றானவர் நம் ஒவ்வொரும் நான் அப்படியா இருக்க வேண்டும் என்று அன்பின் ஊற்றாய், ஒளியின் ஊற்றாய் உள்ளவர் நம்மை அவருடைய சாயலிலும் அவருடைய பாவனையிலும் படைத்திருக்கிறார். அவர் படைத்த அந்த அன்பின் வாழ்வை நாம் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையுண்டு கொடிய பாடுகள் பட்டு வேதனையுற்று மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் எனக்கு நிறைய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த நிறைய வாழ்வை பெற்றிருக்கிற நான், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றிருக்கிற நான், பரிசுத்த தனத்தை பெற்றிருக்கிற நான், அவர் காட்டுகிற பாதையிலே வழி நடக்கிறேன். அவர் சொல்லுகிற அவர் கட்டளை கீழ்ப்படிந்த அன்பில் நிலைத்திருக்கிறேனா என்று ஆண்டவர் ஒவ்வொரு ஆள் உற்று பார்க்கிறார். அப்ப இந்த அன்பை நான் எங்க எப்படி வெளிப்படுத்துறது? முதல்ல நம்ம வாசித்தோம், வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்போர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்துக்கொள்க, வஞ்சக மொழியை விட்டு தம் வாய் விட்டு விலக்கிடுக, தீமை விட்டு விலகி நன்மை செய்க, நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்து கொள்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ஒளியானவர்கள், கிறிஸ்துவின் அமைதியை பெற்றுள்ளவர்கள், கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பெற்றுள்ளவர்கள், அவரை போல சாயலாக படைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சாயல் நம்முள் விளங்க கடவுளால் முன்குறித்து அழைக்கப்பட்டுள்ளவர்கள், விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுள்ளவர்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளவர்கள், இந்த உடலை கடவுளின் ஆலயமாக பெற்றுள்ளவர்கள், கடவுளின் தூய எனக்குள் பெற்றிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நம்ம பார்த்து தான் சொல்லுது, தீமை விட்டு விலகி நன்மை செய்க, நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க. அப்போ வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்போர் தீச்சொல்லின் தம் நாவை காத்துக்கொள்க, வஞ்சக மொழி தன் வாயை விட்டு விலக்கிடுக. அப்ப எப்போ இந்த தீச்சொல்லாம் வருது? எப்போ நான் ஒளியா இருக்கணும்? எப்போ ஒளியா இல்லாம போறேன்? அதை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தினா சொன்ன யோவான் 17ஆம் அதிகாரம் பிதாவை பார்த்து ஜெபிக்கும்போது சொன்னார், பிதாவே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கடவுள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் இருப்பது போல தம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தம்மை போல் அன்புள்ளவர்களாக, அன்பில் நிலை பெற்றவர்களாக, தமது அன்பை உணர்ந்தவர்கள், தமது அன்பை உள் வாங்கியவர்கள், தம்மை போல வாழ விரும்பினார். தம் மகனை அனுப்பி விண்ணக மன்னக ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம பெற்று தந்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்ப இயேசு ஒன்றாய் இருக்கிறது போல, பிதா சுதன் பரிசுத்தர் ஒன்றாய் இருக்கிறது போல ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஈசாக்கு அமைக்கிறார்.
தொடக்கல 1:26 சொன்னார், ஏதோ நாம் மனிதனை படைப்போமாக, நம் உருவிலும் சாயலுமான படைப்போமாக, வானத்து பறவைகளையும் கடல் மீன்களையும் காட்டு விலங்குகளையும் பூமியில் உலாவை அனைத்தையும் ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். ஆணும் பெண்ணுமாக படைத்து அவனை ஆசீர்வதித்து தான் படைத்த ஒவ்வொன்றையும் ஆண்டு கொள்ளட்டும் என்று நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அப்ப ஆண்டவர் அப்படி படைக்கும் பொழுது தம்முடைய சாயலிலும் தம்முடைய பாவனையிலும் படைத்த தம்மை போல் ஒன்றித்திருக்க, அன்பில் நிலைத்திருக்க, ஒரே மனமாக இருக்க அப்படின்ற ஒரு விருப்பம் கொண்டு தமது அன்பினால் ஒரு மனிதனை படைத்தார். அன்பின் மனிதனை படைத்து எல்லா விலங்குகளையும் கொண்டு வந்த ஏதோ தோட்டத்தில் விட்டு வச்சாரு. எல்லா விலங்குகளையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து எல்லாத்துக்கும் மனுஷன் என்னென்ன பேரிடுவான்னு சொல்லி ஒவ்வொன்றார் பக்கத்துல கொண்டு ஒரு பக்கிட்ட வரும்போது ஆதாம் என்ன பெயரிட்டாரோ அதே பெயர் எல்லாத்துக்கும் நிலைத்ததுன்னு வசனம் இருக்கு. ஆனா ஆதாம் எல்லாவற்றையும் பார்த்தா எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு. ஆனா எதோடு சேர்ந்து அவர் சுத்தல, அவர் தனிமையா தான் இருந்தார். அப்ப ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்று அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம், ஏற்ற துணையை உருவாக்குவோம், ஏற்ற துணையில தகுந்த துணையை உருவாக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கிறிஸ்து அன்பை பெற்றிருக்கிறா அவருடைய கட்டளைகளுக்கு இணங்க அவர் அன்பினால் கட்டப்பட்டுள்ள நாம். அப்போ ஆதாமை ஆண்டவர் படைத்தார். இப்போ ஆதாம் தனிமையா இருக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கும் ஆழ்ந்த தூக்கம் வர வச்சு அனஸ்தீசியா அவர் கொடுத்து ஆழ்ந்த தூக்கம் வரும்போது தன் விழாவை ஒன்று உரி எடுத்து அந்த இடத்த சதையால் அடைச்சு அழகான ஒரு பெண்ணாக படைத்து அழைத்து வந்தார் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அதை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம தாத்தா, மூத்த தாத்தா, என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையா இருக்கிறேன்னு ஆல் அவுட் ஆயிட்டார் இல்லையா? நம்ம தாத்தா, மூத்த தாத்தா, முதல் தாத்தா ஆண்டவர் அழகா தன் உடலிலிருந்து படைத்து உருவாக்கி எடுத்த பெண்ணை பார்த்ததும் என்ன சொன்னாரு? இவளை என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமா இருக்கிறார். ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா படைத்த அவர் உருவாக்கின கடவுளை பார்க்கல, ஏவாளை தந்த கடவுளை பார்க்கல. ஆனா ஏவாளை தான் பார்த்தாரு. அவர் கூட இருந்த கடவுளை பார்க்கல, ஏவாளை மட்டும்தான் பார்த்தாரு. ஏவாளை பார்த்து என் எலும்பின் எலும்பும் சதையும் சதை முதல் கவிதை எழுதப்பட்டது. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் ஆதாமும் ஏவாளும் அவருடைய வாரிசா இருக்கிறோம். தொடக்கல 5:1 வாசித்தீங்கன்னா ஆதாம் தன் மனைவியோடு கூடி தம் உருவிலும் தம் சாயலிலும் பிழையை பெற்றெடுத்தான் இருக்கு. ஆதாம் வாசிக்கிறியா? கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் 3ஆம் வசனம் சொல்லுது, ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். நம்ம தாத்தாக்கு 130 வயசான போது அவருடைய சாயலிலும் அவருடைய பாவனிலும் அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அப்ப ஆதாம் எந்த நிலையில பெற்றெடுத்தார்? பரிசுத்த நிலையில எடுத்தாரா, பாவம் செய்த நிலையில் பெற்றெடுத்தாரா? 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் வரும்போது பாவ நிலையில் பெற்றெடுத்தார். அப்போ கடவுளுக்கு எதிர்த்து நிற்கும் குணம், கோபம், பொறாமை, எரிச்சல், எல்லா குணநலன்களோடு அவன் பிறந்தான். நம்ம வாரிசானும் அவருடைய வாரிசா நம்ம மாறி இருக்கும். அப்போ இதே தான் இந்த நாட்களே அதான் நடக்குது. வீட்டுல அடங்காத பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா சொல்லுவாங்க, ஒருத்தவனுக்கு வரப்போறாண்டி வந்து உன்னை உன் கொட்டத்தை நசுக்குவான்னு சொல்லுவாங்க. கிராமத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆண் செம்ம சேட்டை பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் அடங்காம சுத்துறா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை ஆணோட திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க கடவுள் முன்னிலையில்.
அப்போ ஆண்டவர் ஆதாமை படைத்து ஏவாளை கொண்டு வரும்பொழுது மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்று அவன் ஏற்ற துணியை உருவாக்கு என்று படைத்தார். இதனால் ஆண் தன் தாய் தந்தை விட்டு மனையோடு ஒன்றித்திருப்பான், அவர் இருவரெல்லாம் ஒரே உடலா இருக்கிறார். ஸோ அந்த நிகழ்ச்சியை நாம் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மை முன்னால் கொண்டு வருகிறார். கணவனாக, மனைவியாக, காதலா இருக்கும்போது, காதல்களா இருக்கும்பொழுது அநேக கனவுகள், அநேக பட்டாம்பூச்சி பார்க்குது, அநேக காரியங்கள் நடக்குது. அதுல எல்லாம் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ், அது திருமணத்துக்கு பிறகுதான் இந்த இதெல்லாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எப்படின்னு கண் முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொண்டு போயிருங்க. எப்படிலாம் இருந்தோம், எவ்வளவு கற்பனை பண்ண கணவனை பார்த்து, மனைவி பெண்ணை பார்த்து கணவன், ஒரு ஆண் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு தான் பெண்ணை பார்த்து ஒரு ஆண் கற்பனை பண்ணது, பெண்ணை ஆணை பார்த்து ஒரு கற்பனை, ஒவ்வொருத்தர் ஒரு மனக்கோட்டையில் கட்டி கொண்டு ஒரு காலகட்டத்துல காதலனா இருக்கும்போது, காதலியா இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி, துள்ளல், சமாதானம், சந்தோஷம், அதே சிந்தனையா இருக்கக்கூடிய காரியங்கள் மனைவியின் சிந்தனா, காதலன் சிந்தனையா, காதலின் சிந்தனையா இருக்கக்கூடிய நாம், திருமணம் ஆகக்கூடியவர்கள் மனதில் இழுத்து அதே தூக்கம் இல்லாம தவிக்கிற நாம், மகிழ்ச்சியா துள்ளுகிற நாம், இயேசுவே கடவுளே எனக்கு தகுந்த துணியை உருவாக்கி கொடுத்துட்டீங்க, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி திருமணம் முடித்த பிறகு உங்க ஞாபகம் கல்யாண நாளுக்கெல்லாம் போயிருங்க. ஒரு 30, 60, 90 நாள் கடந்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப அந்த துள்ளல், அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு உலகம் பிராக்டிக்கல் லைஃப், கற்பனை வாழ்க்கையிலிருந்து வந்து யதார்த்தமான வாழ்க்கையில வரும்பொழுது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள், தோல்விகள், இந்த சூழ்நிலை நான் என்ன பண்றேன்? அந்த வேதனை வரும்போது என்ன? அப்ப நான் உலகின் ஒளியா இருக்கிறேன்னா, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறேனா, அறிவு கெட்டாத அந்த அன்பை உணரும் ஆற்றல் பேர உள்ளவனா இருக்கிறேனா, கடலில் முழு நிறைய குழி கொள்ளுமா? அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் திருமண இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நெருக்கடி. ஆண்டவர் சொன்னார், திருமணம் நடக்கும் பொழுது இனி இவர்கள் இருவரல்ல, நீங்கள் இருவரில் ஒரே உடலா இருக்கிறீர்கள், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதர். அப்போ வரும்போது நாட்கள்ல வரும்பொழுது நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுத்த கசப்புகள், பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம போகும்போது, ஐயோ நான் எங்க தப்பு பண்ணிட்டேன், ஏன் தான் அவளை கட்டணும், ஏன் தான் அந்த மாதிரி இருக்கணும், கடவுளை தகுந்த துணியா கொடுத்தீங்களே, ஆனா இப்படி ஆகி போச்சுன்னு நான் போராடி கந்தல் வேதனைக்கு உள்ளாகும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது. வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்போர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்துக்கொள்க, வஞ்சக மொழியை தன் வாயை விட்டு விலகுக. ஏன்னா அப்போ ஒருத்தருக்கு பாதிப்படும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாக நினைக்கும் போது, நாம் பெரியவன் நீ பெரியவன் நாம நிலைநிறுத்தும் போது, என் குடும்பத்துடைய பிரச்சனை, நீ யாரு நான் யாரு, நான் எப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்ட தாறுமாறான ஒரு போராட்டமான ஒரு மனக்கசப்புகள் உருவாகும் பொழுது கடவுளை அருளை நாம் இழந்து போறோம். அநேக குடும்பங்களை சீரழிஞ்சிட்டு இருக்கு. அநேக குடும்பம் நாங்கள் அந்த மாதிரி வந்தவங்க தான். அநேக குடும்பங்கள் அந்த பாதிப்பு உள்ளாது. எப்ப மனக்கசப்பு உள்ள வருதோ தாறுமாற நம்ம பேசுவோம், பல விஷயங்கள் பலரிடம் போய் சொல்லுவோம். நமக்கு எவனா சாதகமா இங்க போ அங்க போ, அம்மா கிட்ட சொல்லத்தான், சொந்தக்காரா மாமனாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழி ஆகி எல்லாம் பேசி முடிப்போம். ஆனா எப்போ பேசுறோமோ, எப்போ கசப்பு உள்ள வருதோ ஆண்டோடைய கிரேஸ் நம்ம இழந்து போறோம். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நல் வாழ்வி நாடி அதை அடைவதிலே கருத்துக்கொள். அப்ப எப்போ கண்ணுக்கு கண் பல்லுக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் எப்போ என் குடும்பத்துக்கு நான் கொண்டு வரணும், கிறிஸ்து தந்த சமாதானம், கிறிஸ்து ஒளியா இருக்க வேண்டியவன், கிறிஸ்துவின் அன்பை கொண்டிருக்க வேண்டியவன், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நிரப்பப்பட்டவன், எப்போ நான் கண்ணுக்கு பல்லுக்கு பல்லுன்ற தீமைக்கு தீமை செய்ய முற்படுறேனோ அப்போ நான் கடவுள் கிரேஸ் இழந்து போறேன். இது ஃபர்ஸ்ட் உலக மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள். அடுத்த ஸ்டேஜ் இன்னும் ஒரு விஷயம், அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு உலகப்பூர்வமா நடக்கும், நம்ம பெருமை நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நின்றுடுவோம். ஆனா கடவுள் கிரேஸ் இழந்து போயிடும். கலாத்தியர் எடுக்க வேண்டாம், 5:15 சொல்லுது, வாசிக்கலாம். கலாத்தியர்
5:15. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரி போராட்டம் கசப்பான நேரத்துல பைபிள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஒருவர் ஒருவரை கடித்து விழுவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம கவனமா இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, கணவன் மனைவிக்கு கடவுள் அன்பினால் ஒன்று கொட்டப்பட்டவர், ஒரே உடலா இருக்கிறார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத என்ற வாக்கு கட்டளை பெற்றவன். அந்த சூழ்நிலை நான் எப்படி டீல் பண்றேன், அதை எப்படி நான் மேற்கொள்றேன், இந்த மனசுல இருத்தோம். நம்ம ஒவ்வொரு குடும்பங்களும் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. அப்ப முதல் செஞ்சீங்களா, நீங்கள் ஒருவர் ஒருவரால் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கைனே சொல்லுது வசனம். சரி, அப்படி எப்படி நடந்துக்கிறது? அந்த மாதிரி நடக்கல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரி, ஓகே, நான் பொறுத்துக்கிறேன், ஆண்டவருக்கா நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு வர. என்னது? கல்யாணம் ஆயாச்சு, கசப்பு வருது. 10 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது, ஐயோ என்ன பண்றது, வாழ்க்கைப்பட்டுட்டேன், வேற வழி இல்லை, வீட்டுக்கும் போக முடியாது, அங்க சூழ்நிலை அப்படி, அங்க போனாலும் ஊரார் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரர் என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைங்க என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுது, அதனால என்ன பண்ணாலும் நான் கஷ்டப்பட்டே இருக்கேன், இந்த மனுஷனோட கொடுமையை அனுபவிச்சு நான் இருக்கிறேன். அது ஒரு பக்கம். அப்போ உள் மனசுல நிறுத்தும் போது வருத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது மன காயமா மாறி மாறி ஒரு நாள் பஸ்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீமா பஸ்ட் ஆகும் போது முதல் ஸ்டேஜ் நான் சொன்னது. அப்போ அப்படியே உள்ளத்துல ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருக்கும் பொருந்தும். இது பொருந்தும், வெளியில சொல்ல முடியாது, எல்லா காரியங்களும் வெளியே போய் ஷேர் பண்ண முடியாது. அப்ப உள்ளத்துல அமைக்கி குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, பிள்ளைகளுக்காக அப்படி சொல்லி சொல்லி தியாகம் ஆகி கடைசியில மனக்கசப்போடு உள்ள இருக்கும். அப்படியே உட்காந்து மனசுல வியாதி, பிரச்சனை, தூக்கம் இல்லை, உடம்புல வியாதி, அதோட நம்ம அலையிறது. இது செகண்ட் ஸ்டேஜ். சரி, 3வது ஸ்டேஜ் என்ன சொல்லுது? 3வது ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்போர் தீச்சொலி நின்று தம் நாவை காத்துக்கொள்ளுக, வஞ்சக மொழியை தன் வாயை விட்டு விலக்கிடுக, தீமை விட்டு விலகி நன்மை செய்க, நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்துக்கொள். அப்பதான் இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து, கணவன் மனைவியோடு சேர்ந்து, பிள்ளைகளோடு சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து கிறிஸ்தின் அன்பின் ஆழம், ஆழம், உயரம், அகல், நீளம் என்று என்ன அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெறுவோம். அப்ப இந்த தேர்ட் ஸ்டேஜ், ஆண்டவருடைய அன்பை உணர்கிற அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு நான் எப்படி போவேன்? ஆண்டவர் கிரேஸ் இழக்காம இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மன காயங்கள் ஆகாம அப்படியே அமைக்க வச்சு இல்லாத இருக்க செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெற்று கடலில் முழு எனக்குள் குடிக்கொண்டிருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்குதான் இந்த ஆலோசனைகள்லாம் புனித பேதுரு தரார். கொஞ்சம் கவனமா கேளுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க, நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்து கொள்க. அப்போ தீமை செய்யாத, நன்மை மட்டும் செய்ய, தீமைக்கு தீமை செஞ்சிடாத, நன்மை மட்டும் செய்ய, நல்வாழ்வை நாடி, அதாவது சமாதானத்தை நாடி, அமைதியை நாடி அதை அடைவதிலேயே கருத்துக்கோ, அதிலே கவனமாயிரு. நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 1 பேதுரு 3:9 சொல்றது, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நான் இது எப்படி ஆண்டோடைய ஆலோசனைப்படி இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? கிறிஸ்து அன்பை உணர்ந்து, அறிவு கேட்ட அந்த அன்பை உணரும் ஆற்றல் நான் எப்படி பெறது? அந்த ஆலோசனை நாம் கேட்போம், நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவோம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசை கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதை உரிமையாக்கி கொள்ள அழைக்கப்பட்டுள்ளார்கள். அப்போ நான் தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டேன், பழிச்சொல்லுக்கு பழி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ அநேகத்தை இழந்து போயிடும். மாறாக ஆசை கூறுங்கள். அப்போ ஆசீர்வாதம் சொல்லணும்னு சொல்லு. செய்ய முடியுமான்னு யோசிங்க.
செஞ்சீங்களா? அதில் ரிலீஸ் ஆயிரு, பேர் ரிலீஸ் ஆயிருவீங்க. யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, சோதனைக்குள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பிரச்சனை, போராட்டங்கள் எதுக்கு வருது? நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை, எந்த அளவுக்கு கடவுளை நம்புறேன், எந்த அளவுக்கு இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கேன், அது டெஸ்டிங் ஏரியா, அது ட்ரையல் டெஸ்டிங் ஏரியா. அப்ப இந்த நேரத்துல மகிழ்ச்சியா இருக்குன்னு நமக்கு ஆலோசனை கொடுக்குது, யாக்கோபு தராரு. அப்போ சோதனை எதுக்காக வருதுன்னா, நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உருவாக்கும். பிரச்சனை பண்ணாம நான் இயேசு சொன்னது போல செயல்படும் போது எனக்கு பொறுமை வருதுன்னு ஆண்டவர் சொன்னார். பொறுமை, மன உறுதி கிடைக்குது. ஒரு ஆலோசனை. புனித பேதுரு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. 1 பேதுரு 1:7. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். மன கஷ்டம், பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் ஏண்டா வருதுன்னா, இந்த வசனம் சொல்லுது, அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். அப்போ பொண்டாட்டி திட்டாம, வீட்டுக்காரம்மா திட்டாம, ஆண்டவர் ஏற்ற துணை, தகுந்த துணையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார, இது எப்படி டீல் பண்றது, இது எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிற பக்கத்துல யாருந்தா பாத்துங்க. உங்க வீட்டுக்காரமா இருந்தா, ஆண்டவர் எனக்கு தகுந்த துணையாக, சூட்டபிள், இங்கிலீஷ்ல சூட்டபிள்னு போட்டிருக்கு, அதுதான் சரியான ஷூட். அதை தவிர எந்த இது உங்களுக்கு ஷூட் ஆகாதுன்னு கடவுள் பார்வையில் இருந்து ஏற்ற தகுந்த துணை ஆண்டவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். என்னுடைய தகுந்த துணை ஆண்டவர் கொடுத்திருக்கேன், துணையோட நான் எப்படி இந்த வாழ்க்கை மேற்கொள்றேன், கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தில் பொழியப்படும், கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தும் விதமா உலகின் ஒளியாய் நான் எப்படி செயல்படுறேன். அப்ப இதுக்கான ஆலோசனைகள் தான் பிலிப்பு 4:6-7. புனித பவுலுடைய ஒரு ஆலோசனை கொடுப்பார். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பவுலடியார் ஒரு ஆலோசனை, யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, புனித பேதுரு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ உங்கள் நம்பிக்கை ஒண்ணு புடமிடுறது போல உங்கள் நம்பிக்கை புடமிடணும், விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் புடமிடணும். அப்ப இந்த புடமிடத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஃப்ளேம் தான் தகுந்த வாழ்க்கை துணை. அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் தகுந்த துணை, என்ன புடமிடுறதுக்கு, அவர் அன்பில் வளர்றதுக்கு, கிறிஸ்துவின் ஒளியாய் வாழறதுக்கு, கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு வாழறதுக்கு, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி என் உள்ளத்தில் கொண்டு வாழறதுக்கு, எனக்கு மிக நெருக்கத்துல என்னோட இணைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது போல இணைந்திருக்கிற கணவன் மனைவி கொள்ள அந்த இயேசுடைய அன்பு, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் சமாதானம் பொங்கி வழிய என்ன காரியம்லாம் செய்யணும் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கோம். அதான் புனித பேதுரு நமக்கு ஒரு ஆலோசனை தர, எதை பற்றியும் கவலைப்படாது, கவலையே படாது, எதை பத்தியும் கவலைப்படாது, என்ன சூழ்நிலை கவலையே படாதுன்றார். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஏனெனில் கடவுள் தான் உங்களை நினைச்சிருக்கார், கடவுள் தான் கணவன் மணியா ஏற்ற தகுந்த துணை அவங்களை படைச்சிருக்கிறார், தகுந்த துணையா ஒன்று சேர்த்திருக்கிறார். எனவே அவர்கள் இருவரில் ஒரே உடலா இருக்கிறார்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது, அது கணவனாலும் சரி மனைவி இருந்தாலும் சரி. ஏன்னா கடவுள் தான் எனக்கு தகுந்த துணையை கொடுத்திருக்கிறார். கடவுள் இணைத்தது நான் பிரிக்க முடியாது, அது கட்டளை, அந்த மனசில் இருத்து கொள்வோம். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு கண்முன் என்ன வாழ்க்கையில் ஏற்பட கணவன் மனைவி ஏற்பட கஷ்டத்தோட இன்னொரு வாழ்க்கை நம்ம இன்னொருத்தரை நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் சேர்ந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இயேசுவை பாருங்க. இயேசுவை விசுவாச நம்பிக்கை தொடங்கினவரும் நிறைவு பெற செய்யும் இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம்னு சொல்லுது. எனக்குள் நம்பிக்கை தொடங்கினவர் அவர் தான்.
அதை வழி நடத்துறார். அவர் தான் நிறைவு செய்ய போறார். அவர் மேலதான் எப்பவுமே கண்களை பதிய. ஸோ அதனாலதான் இயேசுவின் கண்களை பதிய வைக்கிறார். இயேசுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியம் அறிந்திருந்தார், ஒவ்வொரு காரியம் அறிந்திருந்தார். அப்போ பிலாத்து முன்னிக்கிறார். யோவான் 19 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம், எடுக்க வேண்டாம். இயேசு சாட்டையால் அடிக்கப்பட பிலாத்து கட்டளையிட்டான். போர் சேவர்கள் முள்முடி அவர் தலையில் சூடி ஒரு சிவப்பு அங்கி கட்டி அவர் கொண்டு வராங்க. ஆனா அவரோட ஸ்டாண்ட் எல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கு. பிலாத்து மக்களை பார்த்து சொல்றான், இதோ மனிதன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, நான் விடுதலை செய்யறேன்னு. அப்ப எல்லாம் சிலுவையில் சிலுவை. அவன் சொல்ல, என்கிட்ட ஒரு குறை, நீங்களே போய் சிலுவையில் அரைஞ்சிங்கன்றது. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு எங்க சட்டத்தையுமே கொல்ல முடியாது, இவன் என்னை தன்னை இறைமகன் என்று உரிமை கொண்டாடுகிறார். அப்போ பிலாத்து பயந்து போய் உள்ள கூட்டு போய் கேட்பாரு, நீ எங்க இருந்து வந்தவன் சொல்லு. பேச மாட்டாரு. அப்ப பிலாத்து ஒரு வார்த்தை சொல்வார், என்னிடம் பேச மாட்டாயா? உன்னை விடுவிக்கவும் உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ அறிய மாட்டாயா? அப்போ இயேசு பாருங்க, உடம்புலாம் சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்காரு, முள்முடி தாங்கி ரத்தம் சுத்திட்டு இருக்கு, கை காலெல்லாம் எல்லாம் ரத்தம் கிழிஞ்சு கிடக்குது. அவ்வளவு கேவலமான சூழ்நிலை கொண்டு வராங்க. அவர் இயேசுடைய மனநிலையை பாருங்க, அந்த கம்பீரம், தோரணை, அந்த மகிழ்ச்சி, கடலின் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி உள்ளத்துல அப்படியே இருந்தது. அந்த அன்பில் நிரப்பப்பட்டிருந்தார். அவருடைய சமாதானம் ஒரு நாள் அசைக்கப்படும், எல்லாம் தெரிந்திருந்தது. அடுத்தது என்ன போதும் அவர் தெரியும். அப்பேற்பட்ட நிலையில் அவர் சொல்றார், மேலிருந்து அருளப்படாவிடில் என் மீது உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசு போல நம்ம அடிக்கப்படல, இயேசு போல அவமானப்படுத்தப்படல, இயேசு போல முள்முடி சூடப்படல, இயேசு ரத்தம் சிந்தல. நம்ம எனக்காக ரத்தம் சிந்தி கொடுமை பாடுபட்டு நான் சமாதானமும் சந்தோஷமாகவும் அமைதியோடும் மகிழ்ச்சியோட வாழ இயேசு அந்த கொடூர பாடுகளை அனுபவித்தார். அதனால தான் சொல்றேன், இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்ன உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறியும் ஆற்றல் பெறுவீர்களாக. எனக்குள்ள பிரச்சனை, போராட்டம், வறுமை, நான் பார்க்க வேண்டிய அக்கம் பக்கம் இல்லை, அம்மா அப்பா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, இயேசு பாருங்க. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்ற வாக்கு மனசுல வைங்க. அப்போ உங்களுக்கு விடுதலை பெறும். அப்போதான் இறையாமை உங்களுக்கு இருக்கும். அப்பொழுதுதான் அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெறுவீர்கள். அப்பொழுதுதான் கடவுளின் முழு நிறைவு நடக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகம் எங்களை வெறுத்தது என்ன, உங்களை வெறுக்கிறது மாதிரி என்ன வெறுத்துச்சுன்றார். உலகம் வெறுக்கிறதுனா கவலைப்படாத, உன்னை வெறுக்கும் என்ன வெறுத்துச்சு உலகம். அப்போ அந்த பணியாளன் தலைவனை விட மேம்பட்டான் அல்ல. இதை நான் சொன்னது மைண்ட்ல வச்சுங்கன்றது. என்னை துன்புறுத்தினார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள். என்னை துன்புறுத்துவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள். நான் சொன்னதை கேட்டிருந்தா தானே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொன்னதை அவன் கேட்கல. அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல குடும்பத்துல இந்த காட்சி ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்கும் ஒரு காரியம் உணர்த்தினார். ஏதேன் தோட்டத்தில் நான் சொன்னதை கேட்கல. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் நான் சொன்னதை கேட்கல. அப்ப இயேசு உணர்த்துறான், நான் இந்த உலகத்துல இருக்கு, நான் சொன்னதை அவனும் கேட்கல. கேட்டிருந்தா தானே உங்களை அன்பு செய்வாங்க. ஸோ இதே கண்டிஷன் எனக்கும், என்னையும் பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து தகுந்த துணையா கணவன் மணியா கொடுத்த நம்ம எப்படி செயல்பட போறோம்னு பார்க்க. நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? என் பேச்சு கேட்டிருந்தா தானே உன் பேச்சு கேட்பான்னு பொண்டாட்டி பார்த்து சொல்லுவாரு. பொண்டாட்டி கடவுள்கிட்ட புலம்னு என்ன சொல்லுவாரு? அவன் என் பேச்சு கேட்டிருந்தானே உன் பேச்சு கேட்பான். நீ முதல்ல என் பேச்சு கேளு, அவன் உன் பேச்சு கேட்பான்னு சொல்லுவாரு. அப்போ போராட்ட வேலைகள் பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர் உற்று நோக்குவோம். அப்ப ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைப்படி மன்னிப்போம். இயேசுவை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு சொன்ன ஆலோசனை அதுதான். இயேசுப்பட்ட துன்பமா நம்ம ஒன்றும் துன்பப்பட்டல, சரிங்களா? அப்ப கணவன் மனைவி பார்த்து நாம் வேறு பார்வையில் பார்ப்போம். தகுந்த துணையா என் மனைவி கொடுக்கப்பட்டிருக்காரு. கடவுளை உமக்கு நன்றி. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காரு. உள்ளத்தில் கொண்டுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து அன்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோம். அன்பு செய்ய அழைக்கப்பட்ட உலகின் ஒளியா நாம் இருக்கிறோம். என்ன பண்ணுவோம்னு பாருங்க. அப்போ எப்போ மன்னித்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிங்களா, கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்களேன். கணவன் மனைவி கண்முன் கொண்டு வாங்க.
அந்த மனசுல காயங்கள்லாம் அப்படியே கண்முன் கொண்டு வாங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க ஒரு 10 முறை. ஆண்டவரே, தகுந்த துணையான மணியை கொடுத்து, ஆண்டவர் தகுந்த துணையான கணவனை கொடுத்துருக்கீங்க. உங்க கையில அதை பெற்றுக்கொண்ட கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காட்டுறதை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகவே இயேசு நீ மன்னிக்க சொன்னீங்க. இயேசுவே உன் பெயரால் மன்னிக்கிறேன் 10 முறை சொல்லுங்க. இயேசுவே உன் பெயரால் மன்னிக்கிறேன். கணவனா இருந்தாலும் சரி மனைவி சொல்லுங்க. இயேசுவே உன் பெயரால் ஒரு 10 முறை சொல்லுங்க. இப்போ நமக்கு தகுந்த துணையை நாம் மன்னித்தோம். இயேசுவே உன் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு ஆசீர்வதிக்க சொன்னார். இயேசு உன் பெயரால் ஆசீர்வதிக்க சொல்லுங்க. ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசுவை உம் பெயரால் மன்னித்தோம். இயேசுவை உம் பெயரால் ஆசீர்வதித்தோம். இயேசுவை உம் பெயரால் அன்பு செய்கிறோம் சொல்லுங்க. கடலில் அன்பு உள்ளத்துல ஜீவ நதியா பொங்கி வழியும். எப்போ இந்த மாதிரி செய்யறோமோ அப்போ மீண்டும் அந்த வசனம் சொல்றேன். இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே தன் துணையை மன்னித்து ஆசீர்வதித்து அன்பு செய்கிறேன் என்று வாக்களித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவர் உமது அன்பினாலும் உமது மகிழ்ச்சியினாலும் உம்முடைய சமாதானத்தாலும் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, உமக்கு சாட்சிகளாய் என்றென்றும் விளங்க இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு நிறைவை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஷம்மை கவர்ஷன கெளிமிக்கரா ஆண்டவரே, இக்கவராஷல மிக்கரா மதிக்கர விஷக்கர மரிக்கர. பிதாவே, அப்பா பிதாவே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாக விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற என் தந்தையே, நான் உம்மிடம் மன்றாடுகிறேன். உம்முடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப எங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தூய ஆவியாரின் வழியாக தந்தருவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாம் இதை ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதுன்னா அல்லது